இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிக்கிறவங்க காஃபிர். அப்போ காஃபிருக்கு சுவர்க்கம் இல்லை தௌபா செய்கிற வரைக்கும். நான் முஸ்லிம்ஸ்க்கு டிஸ்பிலீவர்ஸ்க்கு சுவர்க்கம் இல்லை களிமா சொல்கிற வரைக்கும். மிம்பரை யூஸ் பண்ணுறாங்க நபிமார்களை பற்றி நல்லடியார்களை பற்றி நெகட்டிவாக பேசுறதுக்கு. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சின்ஸ், யாரை அல்லாஹ் தாலா பாதுகாப்பை கொடுத்திருக்கிறானோ, குறைபாடு அல்லாத நபிமார்களை பற்றி குறைய தேடுறது ஒரு முஸ்லிமுடைய வேலை இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ திங் விச் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் ரெண்டு பேரையும் பற்றி சொல்கிறேன். தாய் மட்டும் இல்லை, என்னுடைய தாய் தகப்பன் அவங்க ரெண்டு பேரும் ஜாஹிலியத்தில் உள்ள பாவத்தை கொண்டு தூய்மையாக இருந்தாங்க. இப்போ ஜாஹிலியத்தில் உள்ள பாவம் என்ன? பெரிய பாவம் ஷிர்க் செய்கிறது, சிலை வணங்குறது. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிட்டாங்க, ஜாஹிலியத்தில் உள்ள பாவத்தை விட்டு தூய்மையாக இருந்தாங்க. they were pure from sins of ஜாஹிலியா. இப்போ ஷிர்க் செய்யலைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நீங்கள் யார் ஷிர்க் செஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு? அதே போல் ஜாஹிலியத்தில் ஜினா செய்கிறது காமனாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய அத்தனை தாய் தகப்பன் ஒன்று மட்டும் இல்லை, ஹஸ்ரத் அப்துல்லா சையதா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹுமா மட்டும் இல்லை, அத்தனை தாய் தகப்பனும் ஜினாவை விட்டு தூய்மையாக இருந்தாங்க. ஸோ they were pure from sins. அப்போ எப்படி பாவத்து? गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. My dear brothers, very unfortunate situation around us happening today. What we overcome, what we see today. And it's truly saddening because we have observed this. Palli Vasal, especially Jumaudeya member, we have seen some people, you may also have seen, சில ஆட்கள் எடுக்கிற டாபிக் எப்படி இருக்க வேணும் என்று கேட்டால், ஐ மீன் எப்படி எடுக்கிறது என்று கேட்டால், they are trying to find negativity towards those noble servants of Allah whom Allah Ta'ala has protected from negativity. யாரை அல்லாஹ் தாலா தூய்மையாக வச்சிருக்கிறானோ, பியூராக வச்சிருக்கிறானோ, அவர்களை பார்த்துட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணக்குத்தான் முயற்சி பண்ணுறாங்க. இது நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி சொசைட்டியில் நடக்குது. whereas don't we have topics to speak? The unity among the Muslim community, இந்த டாப்பிக்கில் பேசலாம். The importance of reciting salawat and salam upon Rasulullah sallallahu alaihi wasallam. If we speak about recitation of salawat and salam, the more we recite salawat, the more we are given response from Rasulullah sallallahu alaihi wasallam. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில் எங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபார்ச்சுனேட் தானே. The more he keeps us in his duas, he blesses us with his duas. So the more we get his duas, we are more blessed. இந்த டாபிக் பேசுறதுக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். And also about whom Allah Ta'ala mentions in the Holy Quran, உதாரணமா வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், என்னுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுங்க என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. ரிமெம்பர் தெம். ஸோ ரிமெம்பர் மீன் டாக் அபவுட் தெம். அவங்களோட இன்சிடென்ட்ஸை பேசுங்க, அவங்களோட மிரக்கல்ஸை பேசுங்க, அவங்களை கொண்டு எப்படி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் தாலா தைரியத்தை கொடுத்தான் அதை பேசுங்க. ஸோ தட் மீன் டாக் அபவுட் ஹிஸ் எக்ஸலன்ஸ். ஆனால் அதை நாங்கள் நெகட்டிவிட்டியாக பேசுனா, பார்த்தீங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 இடத்துல பொய்யை சொன்னாங்க தானே, பை மிஸ்கோட்டிங் த வேர்ஸ் ஆஃப் தி குர்ஆன். அவங்க பொய் சொல்ல இல்லை. யூ நோ அ நபி, they are free from committing sins. The term used for the Anbiya, the prophets of Allah and the angels, is ma'soom. Ma'soom உடைய அர்த்தம் பாவம் செய்ய ஏலும் செய்கிறது இல்லைன்னு இல்லை. Can commit but will not commit. No, this is not the meaning. This is the meaning of mahfuz, protected. Like the friends of Allah, they are able to commit sins but they do not. They are protected. ஆனால் நபிமார்கள் மலக்குமார்கள் மாசூம், they are unable to commit sins. அவங்களால சின்ஸ் நடக்கவே முடியாது. And telling a lie is haram.
இப்போ பாவத்தை செய்ய முடியாத நபிமார்களை பற்றி பொய்யை சொன்னாங்க என்று மிம்பரில் பேசுறது நியாயமா? ஸோ நவ் யூ மே ஆஸ்க் திஸ், why did Sayyidina Ibrahim ala nabiyyina wa alayhi salatu wassalam he say about his wife Sayyida Sarah radiyallahu ta'ala anha, or ruler, அவர் மிச்சமே ஒப்ரஸ் பண்ணி கொண்டு இருந்தார். இப்போ அவர்கிட்டால ஒரு பாதுகாப்புக்காக இன் ஆர்டர் டு எடியூகேட் அஸ் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் என்ன செய்ய வேணும்? இப்போ இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, இது யார் உங்களோட இல்லை ஒரு லேடி யார்? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் மை ஒய்ஃப் என்று சொல்லியிருந்தால் அவர் அநியாயம் செஞ்சிருப்பார் அந்த ரூலர். ஸோ என்ன சொன்னாங்க? மை சிஸ்டர். ஸோ நவ் பீப்புள் ஆர் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே, பார்த்தீங்களா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயந்துட்டு சிஸ்டர்ன்னு சொன்னாங்க. பயம் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே நபிமார்கள் பயம் இல்லை. அங்கே விஸ்டம் என்ன? டு எடியூகேட் அஸ். சில சமயத்தில் லாஜிக்கை யூஸ் பண்ண வேணும். இங்கே என்ன லாஜிக்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சையதா சாரா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ இந்த சமயத்தில் இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேர் தான் மூமின், we both are believers, and in light of the Quran, innamal mu'minuna ikhwah, the believers are brothers to each other. அந்த வகையில் being a mu'min, we are connected as brothers and sisters. So intention was different. ஆனால் அதை நாங்கள் விளங்காமல் பொய்யை சொன்னாங்க என்று சொன்னால், and that too on the mimbar, especially day of Jumu'ah, criticizing the prophets of Allah. What a shame. இன்னொரு இடத்துல வருது, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அவங்க சொன்னாங்க தானே மக்கள் கிட்ட, those who are worshipping idols, worshipping sun, moon, stars. இப்போ என்ன காட்டினாங்க? என்ன சொல்லி காட்டினாங்க? இந்த the stars, ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைல், இரவு நேரம் ஸ்டார்ஸ் வந்து பிரைட்டாக இருக்க போக்கல, கௌகபன், ஸ்டாரை கண்டாங்க யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, கால ஹாதா ரப்பி. இப்போ இதை மிஸ்கோட் எப்படி பண்ணுறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஹாதா ரப்பி, இது என்னுடைய லார்ட், என்னுடைய ரப் என்று. அப்படி சொல்ல இல்லை. இது வந்து ஒரு தஃபீம் உண்டு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறதுக்காக. பிகாஸ் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ஸ், கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபலத், இதை பற்றி நீங்கள் ரப் என்று நம்ம சொல்கிறீங்க. திஸ் வாஸ் த கொஸ்டின், நாட் தட் ஹாதா ரப்பி. டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் எடுத்தா இது என்னுடைய ரப்பு. ஆனால் அதில் அர்த்தம், ஓ பீப்புள், யூ வாண்ட் மீ டு பிலீவ் திஸ், the star as my rabb, falamma janna alayhi al-layl ra'a kawkaba qala hadha rabbi. இல்லையே, இது தான் இரவு முடிஞ்ச பிறகு மறையுதே, ரப்பு வந்து மறைகிறவன் இல்லை. இப்போ சொல்லி காட்டுறாங்க சந்திரத்தை பார்த்துட்டு, கால ஹாதா ரப்பி. இப்போ டிரான்ஸ்லேஷன் எப்படி? இது என்னுடைய ரப். பார்த்தீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய்யை சொன்னாங்க, பொய் சொல்ல இல்லைப்பா. இங்கே ஒரு தஃபீம் விளக்கத்துக்காக, do you want me to believe this moon as my rabb? இல்லையே, ஏன்? இது மறைது தானே. அல்லாஹ் தாலா என்னைய படைச்சவன் வந்து he is eternal, he is always living. அப்புறம் ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சூரியன் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதே என்ற ரப்பா? அப்புறம் மறுக்க சொல்லி காட்டாங்க, நோ நோ நோ, சூரியனும் மறைது தானே. அப்புறம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். இப்போ ஆயத்தை ஃபுல்லாக படித்தா தெளிவு விளங்குது. ஆனால் நோக்கம் என்னை பார்த்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய்யை சொன்னாங்க, சையதா சாரா ரதியல்லாஹு அன்ஹாவை பார்த்துட்டு பொய்யை சொன்னாங்க. நோ, அது பொய் இல்லை. There are circumstances to educate us, to educate the other people. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு மிம்பரை யூஸ் பண்ணுறாங்க நபிமார்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி நெகட்டிவாக பேசுறதுக்கு. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சின்ஸ், யாரை அல்லாஹ் தாலா பாதுகாப்பை கொடுத்திருக்கிறானோ, குறைபாடு அல்லாத நபிமார்களை பற்றி குறைய தேடுறது ஒரு முஸ்லிமுடைய வேலை இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ திங் விச் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ உதாரணமாக சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேச போகல சொல்லுவாங்க, மிம்பரில் பயானில் பேசுவாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்தை செஞ்ச சுட்டி தானே துனியாவில் வந்தாங்க. ஆர் யூ ட்ரைங் டு ஷோ சிம்பத்தி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்ச சுட்டி தானே துனியாவுக்கு வந்தாங்க.
அரே குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா மொத ஜுஸே பாருங்களே அப்பா. ஃபர்ஸ்ட் ஜுஸ்லே ஆரம்பத்திலே பாருங்களே, அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா, வஇத் கால ரப்புக லில் மலாயிகா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் தானே, நான் பூமிக்காக ஒரு ஹலீஃபாவை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நான் இராதா பண்ணியிருக்கிறேன் என்று. அவுக்கமா கால் அல்லாஹ். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு பூமியுடைய விஷயம் அல்லாஹ் தானே சொல்றான், ஃபில் அர்தி கலீஃபா. ஸோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் பூமிக்காக ஹலீஃபாவா படைக்கப்பட்ட உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரத்தானே வேணும். இப்போ அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. இப்போ நாங்கள் மிம்பரை யூஸ் பண்ணிட்டு சொன்னோம், அவங்க பாவம் செஞ்ச சுட்டி தான் வந்தாங்க என்று. வேறஸ் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லே சொல்கிறான். சூரா தாஹா எடுத்து பாருங்க, கடைசி பகுதியில் சூரா தாஹால வருது, ஃபனசிய, என்னுடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கட்டளையை, அந்த மரத்துக்கிட்ட வானமுள்ள கட்டளையை மறந்துட்டாங்க. வலம் நஜிது லஹு அஸ்மா, நாங்கள் அல்லாஹ் சொல்கிறாங்க, we did not find any bad intention on this action of ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வேணுமென்று செய்ய இல்லைன்னு யார் சொல்கிறான்? படைச்ச ரப்பு தானே சொல்கிறான். ஃபனசிய வலம் நஜிது லஹு அஸ்மா. இப்போ அல்லாவே சொல்லிட்டான், அவங்க வேணுமென்று செய்யலை, நாங்கள் யார் சொல்லத்துக்கு பாவம் செஞ்ச சுட்டித்தான் வந்தாங்க. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துனியாவில் வந்த விஷயத்தில் ஹிக்மத் இருக்கு. என்ன ஹிக்மத்? அல்லாவுடைய நாட்டத்தில் ஆல் த ஆஃப் ஸ்ப்ரிங், அந்த பிச்சளைகள் என்று சொல்லுவாங்க தானே, ஆல் த ஜெனரேஷன் ஆஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்டில் கியாமா, அது எல்லாம் மூமின் இல்லையே. குஃபாரும் இருக்கிறாங்க, முனாஃபிக்கும் இருக்கிறாங்க, அல்லாவுடைய ரசூலை பற்றி மாற்றமாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களை குறையாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களை மஜ்னூன் என்று மாதல்லா சொன்னவர்களும் இருக்கிறாங்க, அவங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, அவங்களோட இந்த சிறப்பு இல்லை அந்த சிறப்பு இல்லை, எங்களே போல் சாதாரண மனுஷன் தௌபா செய்யாமல் இப்படி நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஹதீஸ் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில் சொர்க்கம் யாருக்கு? மூமின்களுக்கு. இப்போ யார் அகீதாவை மாற்றமாக்கி கொண்டாங்களோ, அல்லாஹ் மேலே ஈமான் வைக்காம சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, நபிமார்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினாங்களோ, ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல தானே சொல்கிறான், லா தக்கூலு ராயினா வக்கூலு துர்னா வஸ்மஉ வலில் காஃபிரினா அதாபுன் அலீம். என்னுடைய ஹபீபை பார்த்துட்டு ராயினா என்று சொல்லவானம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயம் பேச போக்கல சஹாபாக்கள் மத்தியில் அவங்க விலங்கத்துக்கு எடுக்காட்டி என்ன சொல்லுவாங்க? ராயினா யா ரசூலல்லாஹ், மறக்க சொல்லுங்களே யா ரசூலல்லாஹ், நல்ல எண்ணத்தோடு தான் சொன்னாங்க. ஆனால் எதிரிகள் என்ன செஞ்சாங்க? அந்த ராயினாவை ராயினா என்று இழுத்துட்டு சொல்ல காட்டினாங்க. பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சஹாபாக்கள் வந்து அந்த ஷெஃபர்ட், அந்த ஆர்டர் கேர்டேக்கராக இருப்பாங்க, அந்த அவருக்கு ராயினா என்று சொல்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு பார்த்தீங்களா, இவர் வந்து ஷெஃபர்ட் என்று சொல்கிறாங்க சஹாபாக்கள் கேலி பண்ணினாங்க. ஆனால் சஹாபாக்கள் நீயத் அது இல்லை, ராயினா, எங்களே கவனிங்க யா ரசூலல்லாஹ், மறக்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ராயினா என்று ஐனுக்கு பிறகு ஒரு யாவை சேர்த்து விட்டாங்க. அப்பயும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி வார்த்தை எதை கொண்டு எனிமீஸ்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்னுடைய ஹபீபை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, இந்த வார்த்தை இனிமே யூஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை லா தக்கூலு ராயினா, இனிமே சொல்லக்கூடாது. அல்லாஹ் கிட்ட தானே கேட்க வேணும், யா அல்லாஹ் ராயினா சொல்ல வானம் என்று சொல்லிட்டாய், இப்போ என்ன சொல்ல? அல்லாஹ் சொல்கிறான் வக்கூலு உன்துர்னா. உன்துர்னா என்ற வார்த்தையை பாவிங்க, இது அர்த்தம் என்ன யா ரசூலல்லாஹ்? ஒரு கருணையான பார்வை எங்கள் பக்கம் பாருங்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் விளக்கத்துக்கு எடுக்கல யா ரசூலல்லாஹ், உங்களோட கருணையான பார்வை கொண்டு மறுக்க சொல்லி கொடுங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாங்கள் இன்றைக்கு யா ரசூலல்லாஹி உன்துர் ஹாலனா என்று சொல்கிறோம் தானே, இது எங்களோட சொந்தத்தில் இல்லை, குர்ஆன் படித்து கொடுத்த பாடம். வக்கூலு உன்துர்னா. சரி, இப்போ இதுக்கு போகிறோம், இந்த ஆயத்துக்கு போகிறோம், யாராவது ராயினா என்று சொன்னால் வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம், அவர் காஃபிராவிடுவான். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா போனான் தானே. அல்லாஹ் வானம் சொல்லிட்டான், ராயினா சொல்லவான், என்னுடைய ஹபீபை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த வார்த்தையை பேச வானம் என்று. அப்ப இப்ப உன்துர்னா சொல்லாம ராயினா என்று ஒருத்தர் சொன்னா, அது கேவலமான வார்த்தைக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்தான் தானே. அல்லாஹ் வானம் சொன்ன பிறகு சொல்றான். இப்போ அல்லாஹ் அடுத்த பகுதியில் சொல்றான் வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிக்கிறவங்க காஃபிர். அப்போ காஃபிருக்கு ஸ்வர்க்கம் இல்லை தௌபா செய்கிற வரைக்கும், நான் முஸ்லிம்ஸ்க்கு டிஸ்பிலீவர்ஸ்க்கு ஸ்வர்க்கம் இல்லை களிமா சொல்கிற வரைக்கும்.
இப்போ ஆதம் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜெனரேஷனில் முஸ்லீமும் இருக்கிறாங்க, மூமினும் இருக்கிறாங்க, குஃபாரும் இருக்கிறாங்க, முனாஃபிக்கும் இருக்கிறாங்க. சுவர்க்கம் முஸ்லீம்களுக்கு தானே. இப்போ அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை துனியாவில் அனுப்பிட்டு அவங்களோட ஜெனரேஷனில் மூமினை வேறையாக்கி அவர்களோட சுவர்க்கத்தில் சேர்த்து வைப்பாங்க. யார் அந்த அகீதால இல்லையோ அவங்கள நரகத்தில் தான் நுழைய வேணும். ஸோ ஒரு ஹிக்மத் என்னை அவங்க துனியாவில் வந்த ஒரு ஹிக்மத் மூமின்களையும் குஃபார்களையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஹிக்மத்தை விளங்காமல் டிரெக்டாக நபிமார்களை பற்றி நாங்கள் நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு மிம்பரில் பேசுகிறதா இருந்தால் வேறு டாபிக்ஸ் இல்லையா பேசுறதுக்கு? நபிமார்களை கேவலமாக பேச வேண்டிய அதான் அவங்களோட டாபிக். ஒரு இடத்துல பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தகப்பன் நரகத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட ஜியாரத்துக்கு போகிற நேரம் மிச்சம் அழுந்தாங்க. அவங்க காஃபிரா இருந்த சுட்டு தானே அழுந்தாங்க. என்னையால் அவர்களுக்கு களிமா சொல்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அப்படி ஹதீஸ்ல வருதே இல்லப்பா. ஏன் போய் சொல்றாங்க? ஜும்ஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அல்லாஹ் தஆலா எங்களுக்காக ஃபர்லாக்குனது. அவங்க மூலமா ஃபர்லான ஜும்ஆல நாங்க அவங்களோட ஹதீஸ்க்கு மாற்றமா பேசுறதுக்கு ஜும்ஆ கிடைச்சிருக்கு. ஏன் உண்மையா பேசுறாங்க? இல்ல என்ன நினைச்சு அந்த நேரம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்தாங்க, அது உண்மைதான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிரா இருந்ததுக்காக அழுவ இல்லை, காஃபிர் என்று சொல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாருக்கு இடத்தை கொடுக்க இல்லை, இஜாசத்தை கொடுக்க இல்லை. அங்க காஃபிருடைய வார்த்தை இல்லை ஹதீஸ்ல. பொய் சொல்ல வானம். பள்ளியுடைய மேடை வந்து பொய் சொல்லத்துக்காக நீங்க எடுக்க வானம், உண்மையை பேசுங்க. அங்க இஸ்திக்ஃபாருடைய விஷயம் இருக்கு, அல்லாஹ் தஆலா இஜாசத் கொடுக்க இல்லை. அதை வச்சுட்டு சொல்றாங்க காஃபிரா இருந்த சுட்டித்தான் இஸ்திக்ஃபாருக்கு இஜாசத் கொடுக்கல. எந்த சஹாபி சொன்னாங்க? அந்த நேரம் உள்ள சஹாபாக்கள் தான் இந்த ரிவாயத்தை பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தாயாருக்காக இஸ்திக்ஃபார் பண்ணதுக்காக அல்லாஹ் கிட்ட இஜாசத்தை கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்களா? ராவி சொன்னாங்களா? அவங்க காஃபிர் சுட்டி தான் அல்லாஹ் இஜாசத் கொடுக்கலன்னு அவங்க சொல்லாட்டி நீங்க யாரு சொல்லத்துக்கு? ஆனா என்ன சொல்றாங்க? ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவா சொல்லிட்டாங்க. என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், ரெண்டு பேரையும் பத்தி சொல்றாங்க. தாய் மட்டும் இல்லை, என்னுடைய தாய் தகப்பன் அவங்க ரெண்டு பேரும் ஜாஹிலியத்தில் உள்ள பாவத்தை கொண்டு தூய்மையா இருந்தாங்க. இப்போ ஜாஹிலியத்தில் உள்ள பாவம் என்ன? பெரிய பாவம் ஷிர்க் செய்கிறது, சிலை வணங்குறது. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிட்டாங்க ஜாஹிலியத்தில் உள்ள பாவத்தை விட்டு தூய்மையாக இருந்தாங்க. they were pure from sins of ஜாஹிலியா. இப்போ ஷிர்க் செய்யலைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நீங்கள் யார் ஷிர்க் செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு? அதே போல் ஜாஹிலியத்தில் ஜினா செய்கிறது காமனாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்னுடைய அத்தனை தாய் தகப்பன், ஒன்று மட்டும் இல்லை, ஹஸ்ரத் அப்துல்லா சையதா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் இல்லை, அத்தனை தாய் தகப்பனும் ஜினாவை விட்டு தூய்மையா இருந்தாங்க. ஸோ they were pure from sins. அப்போ எப்படி பாவத்து? அப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி அவங்க பாவத்தாளி இல்லை, அல்லாஹ் தாலா இஜாசத் கொடுக்கல. இதில் ஹிக்மத் என்ன? ஹபீபே, நான் இஜாசத்தை கொடுத்துட்டு நீங்கள் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சா, இஸ்திக்ஃபார் அர்த்தம் பாவத்துக்கு மன்னிப்பு மட்டும் இல்லை. இதுவும் எங்களோட ப்ராப்ளம் தான். ஹதீஸ் அடிப்படையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சால் பாவம் மன்னிக்கப்படுது. பாவம் இல்லைன்னு வைப்பமே, மன்னிச்சு முடிஞ்சு அப்போ தரஜாத் உயர்த்தப்படுது. இஸ்திக்ஃபார் அதிகமாக செஞ்சால் ரிஸ்க் அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுக்குறான். இஸ்திக்ஃபார் அதிகமாக செஞ்சால் பலா முசீபத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தரஜாத்தை உயர்த்தி வைக்கிறதுக்காக இஸ்திக்ஃபார் கேட்கறதுக்கு இஜாசத் கேட்டிருப்பாங்க. நீங்க யாரை சொல்லத்துக்கு? இல்லை, பாவத்துக்காக மன்னிப்புக்காக தான் இஸ்திக்ஃபார் கேட்டாங்க. Who are you to tell that you on the member of the masjid? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க தானே பாவத்தை விட்டு தூய்மையாக இருந்தாங்க. அப்போ அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தா இப்போ பேசுகிறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க பாவத்தாளி, அவங்க காஃபிர். அவங்களுக்காக ஒரு பதில், ஹபீபே நீங்கள் இப்படி சொன்னால் அவங்களுக்கு தலீல் ஒன்று கிடைச்சிடும். அல்லாஹ் தஆலா இஜாசத்தை கொடுக்க இல்லை. ஹிக்மத்தை பார்க்காம நாங்கள் நினைக்கிற மாதிரி ஹதீஸை எங்களோட சொந்தத்தில் சஹாபாக்கள் சொல்லாத கருத்தை வச்சுட்டு நாங்களே விளங்கி கொள்ள போய் மற்றவங்களை வழிகேடு பக்கம் எடுக்கிறதா இருந்தால் எங்களை விட மோசம் யார்? இப்போ மிம்பரில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலை பற்றி நல்ல முறையாக தான் பேச வேணும். எது அவங்களோட ஹக்கில் இருக்கோ அதை தான் பேச வேணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு பள்ளியுடைய மிம்பரில் இந்த மாதிரி சப்ஜெக்டை பேசிட்டு அவங்க வழிகேடில் இருக்கிறாங்க. இந்த பாமர மக்கள், காமன் பீப்புள், ஜும்மாவில் எல்லாம் இன்டெலெக்சுவல் இல்லை வாருது. இங்கே ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, இங்கே பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்க, இங்கே ஹை லெவல் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சிலவங்க பாமர மக்கள் இருப்பாங்க தானே,
ஆர்டினரி பீப்புளும் இருப்பாங்க தானே. அவங்களோட மைண்டை எதுக்கு நீங்கள் அப்செட் ஆக்குறீங்க? அவங்களோட தலையில் எதுக்கு நீங்கள் நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறீங்க? அல்லாஹ்க்காக இந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறவங்களுக்கு நீங்கள் மிம்பரை கொடுக்க வாணும். சில பள்ளியில் நாங்கள் பார்க்குறோம், எங்களோட ட்ரஸ்டிமார்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் மிம்பரில் வந்து ஜும்மாவில் ஒரு ஹத்தீப் ஒன்று இப்படி மாற்றமாக பேசிட்டு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண, என்னப்பா இன்றைக்கி வந்த ஹத்தீப் வந்து இப்படி பேசிட்டார், சரி சரி விடுங்க, எங்களுக்கு சண்டை பிடிக்க தேவையில்லை. அरे சண்டை பிடிக்க தேவையில்லையா? நாங்கள் சண்டை பிடிக்க சொல்ல இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிற வரை நீங்கள் ஜும்மா கொடுக்க வாணும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை, அவங்க சொல்லாத கருத்தை இவர் சொல்கிறதா இருந்தால் what is the right? He has got to give speeches. அவரை நிப்பாட்டுங்க. நல்ல உலமாக்களை வைங்க, நல்ல முறையாக பேசுகிறவர்களை வைங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஹதீஸை அவங்க எந்த முறையில் தவறாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்கள் தாபையின் தபா தாபையின் எந்த முறையில் விளங்கிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த டிஃபரன்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸை சொல்ல முடிக்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, அதிகமாக இப்போ ஃபர்லுக்கு போகிறோம், தொழுகை ஃபர்ல், நோன்பு ஃபர்ல், ஜக்காத் உள்ளவங்களுக்கு ஜக்காத் ஃபர்ல், ஹஜ்ஜை செய்கிற முடிஞ்சவங்களுக்கு ஹஜ்ஜு செய்கிறது ஃபர்ல். இந்த ஃபர்லுக்கு போகிறோம். யார் அதிகமாக தொழுகிறாங்களோ, நஃபில் தொழுகை எக்ஸெட்ரா, அவங்களுக்கு சுவர்க்கத்தில் தொழுகையுடைய பாப்லேருந்து அழைக்கப்படும், ஓ சோ அண்ட் சோ கம் ஃப்ரம் திஸ், என்டர் ஃப்ரம் திஸ் டோ, தொழுகையோட டோவால் என்டர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அழைப்பு வரும். யார் அதிகமாக நஃபில் நோன்பு பிடிக்கிறாங்களோ, நோம்புடைய பாபு ரையான்லேருந்து அழைக்கப்படும், ஓ கம், ஓ பர்சன், யூ ஆர் அப்சர்விங் சோ மெனி ஃபாஸ்ட், கம் அண்ட் என்டர் ஃப்ரம் திஸ் டூ. யார் அதிகமாக ஜக்காத் கொடுத்தாங்களோ, ஐ மீன் ஹைராத் செஞ்சாங்களோ, நஃபில் சதக்கா எல்லாம் கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு அந்த டோவால் கூப்பிடப்படும். இப்போ சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கேள்வி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட உம்மத்தில் இப்படி ஆட்கள் இருக்கிறாங்க, யாரை சொர்க்கத்தில் உள்ள அத்தனை கதவு, அத்தனை வாசல், 8 டோர்ஸ் ரிவாயத் படி 8 வாசல்ல இருந்து அழைக்க வரங்களும் யாராவது இருக்கிறாங்களா? ஃபாஸ்டிங்குடைய டோ ஆலம் இன்வைட் வரதுக்கு, தொழுகையோட டோ ஆலம் இன்விடேஷன் வர, அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முபாரக்கான அவங்களோட நாவால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அபூபக்கரே நீங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ வில் பி கால் ஃப்ரம் ஆல் த டோர்ஸ் ஆஃப் ஜன்னah. இப்போ இந்த ஹதீஸை அவங்க கிட்ட கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு எப்படி, அவங்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஏற்பாடை வச்சிருக்கிறான், சொர்க்கத்தில் உள்ள அத்தனை வாசல்லையும் அவங்களுக்கு அழைப்பு வரணும், அவ்வளோதான். அதை தவிர என்ன பேச போகிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியும், யார் எந்த வகையில் மௌத்தா போகிறாரோ, நாளைக்கு என்ன நடக்கும் என்று அவங்களுக்கே தெரியாது. அப்போ மற்றவங்களை பற்றி எப்படி பேச போகிறாங்க? இதையும் பேசுவாங்க. இந்த ஹதீஸை வச்சுட்டு அபூபக்கர் சித்திக்குடைய சிறப்பை மட்டும் பேசுவாங்க. ஆனால் எங்கட உலமாக்கள், ஐட அர்த்தம் சஹாபா தாபையின சரியான முறையில் ஃபாலோ பண்ணி வந்த உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் திங், ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட அக்கீதாவை பாருங்கள். அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் நம்புகிறேன், எனக்கு தெரியும், என்னுடைய நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேரோட அமலை தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஐத்தனை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களோட உம்மத்தில் இப்படியும் இருக்கிறாங்களா? So that means you know who will die in the state of iman, you know who die in the state of disbelief. யாரோட அமல் எந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஓ அபூபக்கர் எப்படி கேள்வி அப்பா கேட்குறீங்க நீங்கள், எனக்கு எப்படி தெரியும், நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதோ அதே எனக்கு தெரியாது, உங்களை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன், மற்றவங்களை பற்றி என்ன சொல்ல போகிறேன், அப்படி சொன்னாங்களா? இல்லை, நீங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஐட அர்த்தம் என்ன? ஓ அபூபக்கர், ஐ நோ ஆல் தோஸ் பீப்பிள் ஹூ வில் பி எக்ஸலரேட்டிங் இன் ஆல் த இபாதா, அத்தனை இபாதத்தில் அதிகமாக உள்ளவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு. சரி, ஒருத்தர் அதிகமாக இபாதத் செஞ்சுட்டு மௌத்து நேரம் அல்லாஹ் காப்பாற்ற குஃபரில் மௌத்தா போனால் அந்த அமல்கள் உதவி செய்யுமா? இல்லையே. குர்ஆனில் ஹபா அம் மன்சூரா, அந்த நாங்கள் சில நேரத்தில் வெயிலில் வாகனத்தில் போக்கல ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் முதல்ல எங்களுக்கு விளங்கும் என்னமோ இருக்கேண்டு விளங்கும் ரோட்டில், ஆனால் கிட்ட போனால் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இந்த குஃபார்களுக்கு, அதே போல் இந்த ஈமான் இல்லாமல் நன்மை செஞ்சவங்க அவங்களுக்கு விளங்கும் வரை அந்த தூரத்தில் ஏண்டு அவ்வளோ நல்ல அமல்கள் இருக்கேண்டு, போயிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. Everything is gone. Why? For the sake of disrespect towards Rasulullah sallallahu alaihi wasallam. அப்ப யார் ஈமானோட மௌத்தா போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாக்கியம்.
ஐதர்த்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அபூபக்கரே அந்த அத்தனை பேரும் இப்படி இபாதத் செஞ்சு உள்ளவங்க அவங்க ஈமானோட மௌத்தா போவாங்களா இல்லையா அதுவும் எனக்கு தெரியும். அதே போல நான் துனியா விட்டு மறைஞ்ச போறோம், அந்த வாழ்க்கையில போன போறோம், நீங்க எவ்வளவு காலம் இருக்க போறீங்க, என்ன அமல் செய்ய போறீங்க, மௌத் நேரம் உங்களுடைய ஈமான் எந்த உறுதியில் இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களே. ஹதீஸை வச்சுட்டு இப்படி பேசுறது எங்களுக்கு தெரியாதா? மிம்பரை வச்சுட்டு நாங்கள் நெகட்டிவாக பேச வேணும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஈமான் இருக்கி எனக்கு தெரியுமா உங்களோட ஈமான் பாரம் எவ்வளோ வெயிட் என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஏண்ட ஈமான் பாரம் என்னென்று சொல்ல முடியாது. பிகாஸ் யூ காண்ட் வே ஈமான். எங்களையால் தான் வெயிட் பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு அது சிம்பிளான விஷயம். ஏன் அல்லாஹ் தாலா அந்த இல்மை கொடுத்துருக்குறேன் சொல்லவில்லையா? உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களோட ஈமானை ஸ்கேல் தராதியுடைய ஒரு பகுதியில் வைங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை தராதியில் மற்ற பகுதியில் வச்சா அபூபக்கருடைய ஈமான் தான் வெயிட்டாக இருக்கும் என்று ஹதீஸில் வர இல்லையா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை மக்களுடைய ஈமானுடைய வெயிட்டையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு அதுவும் தெரியும். கியாமனால் வரப்போற மக்களுடைய ஈமான் வெயிட்டும் தெரியும். அந்த எத்தனை மூமின்களோட வெயிட்டை அக்யூமுலேட் பண்ணிட்டு வச்சா அபூபக்கர் ஈமான் தான் உறுதியா இருக்கும் என்று வெயிட்டா இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களே. இப்ப யாருக்கு அல்லாஹ் தஆலா ஈமான் எங்களுக்கு விளங்காத ஒரு விஷயம், எங்களையால கம்ப்ரிஹெண்ட் பண்ணாத ஒரு விஷயம், எங்களையால வெயிட்டை கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே இவங்களோட ஈமான் தான் வெயிட்டா இருக்கும் என்று. இப்ப ஈமானை தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வெளிரங்கத்தில் உள்ள அமல் தெரியாம இருக்குமா? அல்லாஹ் கொடுத்த சிறப்பை பேசுங்கப்பா. நெகட்டிவிட்டியா பேசிட்டு அந்த உலமாக்களை வச்சுட்டு பேச வச்சுட்டு எங்களோட ஈமானை நாங்க பறிக்க கூடாது. எங்களோட பிள்ளைகளோட ஈமானை அநியாயமாக்கிறதுக்காக நாங்க பொறுப்பா இருக்கக்கூடாது. நீங்க பள்ளிவாசல்ல ட்ரஸ்டியா இருந்தா தயவு செய்து அகீதா ஆஃப் அஹ்லுஸ் சுன்னா பேசுகிற உலமாக்களுக்கு இடத்தை கொடுங்க. மாற்றமாக பேசுகிறவங்களுக்கு ஜும்மா கொடுத்துட்டு உங்களோட ஃபியூச்சரை நீங்கள் அநியாயமாக்கிறவானும் உங்களோட பிள்ளைகளோட ஃபியூச்சரை அநியாயமாக்கிறவானும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான முஹப்பத்தும் அவர்களுடைய சஹாபாக்கள் அஹ்லுல் பைத் அவுலியாக்களோட உண்மையான முஹப்பத் கியாமத் நாள் வரைக்கும் எங்களோட இதயத்திலையும் எங்களோட பிள்ளைகளோட இதயத்திலையும் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வைப்பானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோட வாழ்கிற வாழ்க்கை, ஈமானோட மௌத்தா போகிற பாக்கியம், மௌத் நேரம் குத்துபு நாயகத்தை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா